ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார் லைஃப்லேயும் நல்லா இருக்குது. நிறைய பேரோட கமெண்ட்டை நான் பார்க்குறேன். இன்றைக்கி பர்சனல் ரீடிங் வந்த 2 பேருக்கு பயங்கரமான ஒரு மிராக்கிள் நடந்திருக்குங்க. அவங்க பர்சன் இது வரைக்கும் வந்து காண்டாக்ட்லேயே இல்லை. இன்றைக்கி வா மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களாம். அந்த கிளையண்ட் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் மீட் பண்ண போகிறேன்னு வந்து சொன்னாங்க. இன்னொரு கிளையண்ட்டை நான் அட்டன் பண்ணவங்க வந்து என் பர்சன் வந்து பேசவே இல்லை, அவங்க இன்றைக்கி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் கூட பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து நடக்கலை அப்படின்னா அது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது தப்பு. நீங்கள் வந்து நான் சொன்ன சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணியே தாங்க ஆகணும். அப்போ வந்து உங்கள் வாழ்க்கை மாறலை அப்படியே இருக்குது அப்படின்னா ஒன்று அந்த பர்சன் உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு பர்சன்னு கடவுள் விலக்கி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சில விஷயங்கள் உங்களை மாற்றிக்கிற விஷயம் இருக்கும். அது நான் சொல்லியிருப்பேன். அது என்னன்னு நீங்கள் ஆழமாக 2-3 வீடியோஸாச்சும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அது தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்குங்க. எதுவுமே எனக்கு வந்து தெரியலை, எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா பர்சனல் ரீடிங் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு பர்சனல் ரீடிங் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் மனுதினமும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்க மத்தியில் சொல்லிட்டும் வாங்க, நினச்சிட்டும் வாங்க, யோசிச்சுட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் கண் கூட பார்க்க தான் போகிறீங்க. இன்றைக்கி வந்து மிராக்கிளான ஒரு டேங்க, பௌர்ணமி. யூஸ்வலாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பௌர்ணமி அமாவாசைக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம தினமும் நினச்சிட்டே இருப்போம். அதில் வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் பௌர்ணமி அமாவாசையில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம் வந்து ஒரு காஸ்மிக் லெவலில் ஒரு மாற்றம் வந்து அங்கே நிகழும்போது காஸ்மிக்கில் இருக்கிற அதே மாற்றம் வந்து ஒவ்வொரு கவலைப்படுறவங்களுக்கும் சரி, பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கும் சரி, அது வந்து தாக்குதல் ஏற்படும். அப்போது சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நிகழுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட கோயிலுக்கு போய் அங்கே வந்து நீங்கள் கடவுளை வந்து கும்பிட்டு விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு வாங்க. இது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சந்திர பகவானை வந்து பிடிச்சிக்கோங்க. நைட்டு போய் மேலே போய் சந்திர பகவான்கிட்ட ஓம் சந்திர பகவானே நமோ நம ஓம்னு சொல்லிவிட்டு 9 முறை சொல்லிவிட்டு அங்கேயே மாடிலேயோ மொட்டை மாடிலேயோ பால்கனிலேயோ அப்படியே விழுந்த நிலையில் கீழே வந்து ஒரு தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. அங்கே பிரதட்சணம் பண்ண மாதிரி சொல்லலை நான். தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? தரையை தொட்டு கும்பிடுங்க. நின்ன இடத்துலையே தரையை தொட்டு கும்பிடுங்க. எல்லாமே நல்லது நடக்குங்க. ஸோ இன்றைக்கி பௌர்ணமி நல்ல டேங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் தான் இருக்குது. ஏன்னா நேற்று ராத்திரியே வந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதனால தான் நம்மளுடைய அந்த ஒரு கடவுளோட அந்த ஒரு அனுகிரகத்தோடு இன்றைக்கி பாருங்களேன், பூவெல்லாம் வச்சோன்னே எவ்வளோ அழகாக இருக்காங்க. முருகனோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது, அம்மனோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது, ஆஞ்சநேயரோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்டில் என் பர்சன் இருக்காங்க, அவங்க வருவாங்களா, எனக்கு என்ன சொல்ல போகிறாங்க, எனக்கு தெளிவான ஒரு முடிவு சொல்லுங்கள், நோ கான்டாக்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு உறவாக இருந்தாலுங்க அது வந்து சொல்கிறாங்க. என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இன்னொருத்தங்க முக்கியம்னு போயிட்டான், என் பொண்டாட்டி அவள் வந்து என்னை கண்டுக்கிறதே கிடையாது, கூப்பிட்டா கூட வரமாட்றா, அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக கூட இருக்கலாம். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் என்னை மதிக்கவே மாட்டுறாங்க, என்னை பற்றி நினைக்கிறதே இல்லை, அவங்க விட்டு போயிட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டுறாங்க, அப்படி ஒரு உறவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்றுங்க, உங்களுக்கு பிடிச்ச உறவு உங்ககிட்ட விட்டு விலகி இருக்குது. அது என்ன சொல்லுது? நோ கான்டாக்டில் இருக்குது, வருமா வராதா? ஓகேவா? இந்த ஒரு ரீடிங் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து தாங்க ஆகணும். லாஸ்ட் கார்டு மெஜிஷியன் வந்து நிற்கிது. நீங்களாம் மெஜிஷியன் தாங்க. உங்களாலே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த நீங்கள் வந்து செய்ய முடியும். அது உங்களுக்கு இது வந்து திறமை இருக்குது. பட் வந்து ரியலைஸ் பண்ணணுமே நீங்கள். மெஜிஷியன் மாதிரி திறமையுள்ள பர்சன் தான் நீங்கள். செலிப்ரேஷன் இருக்குது, வந்துட்டு போகுது. நல்ல பென்டக்கல் லெவலில் கடவுள் வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து திரும்பி பார்க்காம, அதெல்லாம் வந்து வாங்காமல் நேராக அந்த குதிரைக்கு லாடம் கட்டி அந்த கண்ணு மறைச்சி போவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி நேராக ஒரே விஷயத்துலையே நிற்கிறீங்க நீங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா தானே உண்டு. வாவ், டெம்பரன்ஸ் கார்டு. ஆனால் ஃபஸ்ட்டு கார்டு பாருங்களேன், என்னென்னா இப்போல்லாம் அழகாக ஃபஸ்ட்டு கார்டு மேஜராக இருக்கான கார்டு பாசிட்டிவிட்டி கார்டு தான் வந்து தொடர்ச்சியாக இந்த முருகனோட யுகத்தில் வந்து வருதுங்க. இப்போ என்னென்னா பார்க்குற நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு பர்சனுங்க. டெம்பரன்ஸ்னால் பொறுமையிலும் பொறுமை, நிதானத்திலும் நிதானம், அந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் நீங்கள் கிடையாது முன்னாடி. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கீங்க?
பொறுமையா, நிதானமா, ஒரு பேலன்ஸே இல்லாம முன்னாடியெல்லாம் இருப்பீங்க. டக்குன்னு எமோஷன்ஸ் வரும், டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு அழுக வரும், டக்குன்னு வெறுப்பு வரும். எல்லா எமோஷன்ஸையும் உடனே உடனே காமிக்கக்கூடிய ஒரு பெர்சன். இப்போதைக்கு நீங்க ஒரு ஹார்ட் பிரேக்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு புரிதலோட, கடவுளோட அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கோட, ஒரு ப்ரொடெக்ஷனோட அழகா லைஃப்பை ஒரு பியூரிட்டியான ஹார்ட்டுங்க. உங்கள மாதிரி ஒரு கள்ளம், கபடம், வெள்ளந்தியான பெர்சன் நீங்க. உங்கள மாரி ஒரு பெர்சன் வந்து கிடைக்கிறதுக்கு அவங்க தான் குடுத்து வச்சிருக்கணும். ஆனா பாருங்களேன், இப்ப தான் உங்களுக்கு வந்து அழகான ஒரு பாதைய வந்து போட்டு கடவுள் முன்னாடி போறாரு. பின்னாடி நீங்க போயிட்டே இருக்கீங்க. உங்க பாதை எதை நோக்கிய பயணம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு அழகான ஒரு வெளிச்சத்த நோக்கி, ஒரு சூரிய பகவானோட அழகான ஒரு ஒரு பார்வை, சூரிய பார்வை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஜாதகத்தில. அப்போ இனிமேலு தான் உங்களுக்கு கெட்டதெல்லாம் வந்து விட்டு விலகுது. கெட்ட காலம்லாம் விட்டு விலகுது. ஒரு சூரியன பார்க்கும்போது கெட்டது எல்லாமே விலகும் இல்லையா? அப்போ அந்த பார்வை இருக்கு. நெறையா நீங்க வந்து ஒரு இயற்கைய ரசிக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். அ அப்போ வந்து கடவுளோட ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அவரு தான் உங்கள ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்த அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஆறாக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறதா இருக்கட்டும். இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு அப்புறம் நீங்க வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது? எப்படி பொறுமையா இருக்கிறது? உங்களுக்குள்ள என்ன நாலேட்ஜ் இருக்கு? ஸ்பிரிச்சுவல் பவர் என்ன? என்ன இன்ட்ராஸ்பெக்ஷன்ல போய் என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்க? நெறைய விஷயம் அவேக்கனிங் ஆயிருக்கு. நீங்க யாரு? எதுக்கு வந்தீங்க? என்ன பண்ணணும்? என்ன பண்ணீங்க? எதுனால உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் வந்துச்சு? எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் தான் நீங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த ஹார்ட் பிரேக்லாம் ஆயி, ஐயோ! நம்மள வந்து ஒருத்தன் காயப்படுத்திட்டு போயிட்டானே, ஒருத்தி காயப்படுத்திட்டு போயிட்டாளே அப்படின்னு ரணமா இருந்த அந்த இதயத்துக்கு நீங்க செல்ஃப் லவ் குடுத்து, 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 குடுத்து அப்படியே அழகா வந்து அந்த புண்ணெல்லாம் ஆறி, அப்படியே அந்த தேஜஸ் வந்து உங்க முகத்துல அழகா வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீலிங் நடக்க நடக்கவே உங்க வாழ்க்கையில கடவுள் வந்து பென்டக்கிள் லெவல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன தெரியுமா பண்ணுவாரு? உச்சத்துல ஏற வைப்பாரு. முதல் படிய எடுத்து வைப்பீங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல பேஷனேட்டா இதுவரைக்கும் நெறைய விஷயங்கள் இருந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்த பின்னாடி நீங்க போயிட்டே இருந்து உங்களுக்கான ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயம் என்ன? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? உங்களுக்கு என்ன வரும்? உங்களால என்ன சாதிக்க முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம அவங்களே உயிரா நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களே உலகம்னு நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள நேசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்கள ரசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாரோ ஒருத்தங்க வந்து தான் எனக்கான ஒரு அன்பை கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்த நீங்கள் இப்போ வந்து அவங்க உங்களை விட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பர்சன் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹார்ட் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் நீங்களே உங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற கரெக்டான லெசன் இதுதான். நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். கடைசி வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. எதையும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. எதை துரத்திக்கிட்டும் போகக்கூடாது. அது நம்மளை விட்டு ஓடும். எது மேலேயும் அடிக்ஷனாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயங்கள் லெசன் எல்லாம் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்டாக வந்து என்ன கடவுள் கொடுக்குறாருன்னா, நல்ல கெரியரில் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணலாம்? அதுக்குண்டான நபர்கள் யார் யார் இருக்காங்க? அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எப்படி வாங்கி கொடுக்கலாம்? எப்படி ஹாரன் சவுண்ட் எப்படி நீங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு அந்த ஏணி படிக்கட்டில் ஒவ்வொரு படியாக நீங்கள் ஏறி அழகாக உச்சத்தில் போய் நீங்கள் நிற்கிறதுக்கு உண்டான டைவர்ஷனே இருக்காதீங்க. திரும்ப எந்த ஒரு டைவர்ஷனுமே வந்து உங்களை காயப்படுத்துகிற மாதிரி எது வந்தாலுமே கடவுள் முன்னாடி நிற்கிறாரு. ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் அழகாக நிற்கிறீங்க. அந்த வட்டம் வந்து பாதுகாப்பு வளையம். இதில் நீங்களும் வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக உங்களை வந்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிக்கிறீங்க. பட் அதை தாண்டியும் கடவுள் ஒரு ப்ரொடெக்ஷன் ரவுண்டு வளையம் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வளையத்தை தாண்டி யாரும் உள்ள வர முடியாதுங்க. அப்படியே தப்பி நீங்கள் வந்து பழையபடி ஏதாவது ஒரு விஷயம் குறித்து நீங்கள் வந்து திங்க் பண்ணீங்க அல்லது தவறான ஒரு முடிவை எடுத்தீங்கனாலும் கடவுளோட அனுமதி வந்து அந்த பக்கம் போக விட மாட்டார். அதோட தப்பு என்ன? அது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு திரும்பவும் உங்களுக்கு அந்த அந்த பர்சனோட நோக்கத்தை காமிச்சிட்டு நீங்களே வெளியில் வந்துடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா உண்மை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவார். 2வது முறையும் உங்களை காப்பாற்றுவார். அப்போது கடவுளோட அந்த ஒரு அன்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து நீங்கள் இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு கடவுள் அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னா நீங்கள் கடவுளோட குழந்தை ஆகிட்டீங்க. அவரோட ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க. அப்போது யாருமே வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கணும், காயம் கொடுக்கணும்னு இடையில வந்தெல்லாம் முயற்சியெல்லாம் பண்ண முடியாது. முயற்சி வேணால் பண்ணிட்டு போகட்டும். ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா
இது வந்து யாரோட கோட்டை? கடவுளோட கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே கடவுள் உங்களை உட்கார வச்சுருக்கார். ஸோ அப்படி தான் இருக்குது உங்கள் லைஃப். அழகாக இருக்குது. பொறுமையாக, நிதானமாக, சாட்டிஸ்ஃபையாக வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. இது வரைக்கும் வந்து மற்றவங்களுக்காக ஒரு இருந்த வாழ்க்கையை அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நின்றுருப்பீங்க. உங்களுடைய அந்த ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க இருக்கணுங்கிறதுக்காக நிறையா விட்டு கொடுத்து கூட நீங்கள் போயிருப்பீங்க. வேணும் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். அவங்க எப்படி இருந்தாலும், என்ன தப்பு பண்ணாலும் அவங்க எனக்கு என் வாழ்க்கையில் வேணும், அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. அப்போது உங்கள் மேலே ஒரு அன்பு இல்லை, உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, உங்கள் மேலே ஒரு வேல்யூ இல்லை, உங்கள் கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு பிடிக்காமல் போனதுனால அவங்கள தேடிட்டு போனீங்க, அவங்க உங்களை விட்டுட்டு போனாங்க. இப்போ வந்து எல்லாமே தெளிவாக உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க போயிட்டாங்க. இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு லெசன்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இப்போ வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து வெளியில் கிடையாது, ஒரு நபர் வந்து நமக்கு கொடுக்கணுங்கிறதும் கிடையாது, வெளியில் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் அதிகப்படியான ஒரு அன்பை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு லவ்வை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஒரு என்னென்னா ஒரு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு இன்னர் சைல்டெல்லாம் நல்லா ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இன்னர் சைல்டை வந்து அப்படியே ஜாலியாக அதோட இயல்புத்தன்மைக்கு வரும்போது உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்போது ரொம்ப சூப்பரான காடுங்க. அப்போ இன்னர் சைல்டு அப்படிங்கிறது வந்து ஆள் மனசில் பதியப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஆள் மனசில் பதியப்பட்ட விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வெளியில் தள்ள ஒரு அந்த காயங்களுக்கு மருந்து போட லைஃபு சூப்பர். அப்போது செம்மையான பர்சனுங்க நீங்கள். வந்தாலும் வந்தீங்க. சாஜிட்டேரியஸ் ஃபயர் எனர்ஜி தான், எஸ்கார்டு தான் செம்ம ஃபைங்கிறது ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அப்பா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. சில பேர் வந்து என்னென்னா, சில பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்துட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க. சில பேர் இன்னும் வந்து என்னோடய பர்சன் வருவானான்னு வந்து எதிர்பார்த்துட்டு நிற்கிறீங்க, வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் பர்சனும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அவங்களும் வந்து ஆர்வம் இருக்குது. அவங்க ஆர்வமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிற பர்சன், உங்கள் வேலையை பார்க்குறீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அவங்களோட பர்சன் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு சைடை திரும்பி பார்க்குறாங்க. போகலாமா வேணாமா? ஏன்னா அங்கே வேறு லெவல் எனர்ஜி வந்து அங்கே டெவலப் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆன பர்சன், சில பர்சன் என் பர்சன் வருவானான்னு அதே இடத்துல நிற்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் எனர்ஜிலையும் பார்க்குற நீங்கள் சில பேர் வந்து நிற்கிறீங்க. ஓகேவா? அப்போது வந்து பிளானிங் இருக்குது. யாருக்கு இருக்குது? வெயிட் பண்ணுறவங்களுக்கும் போய் பேசணுங்கிற ஒரு பிளானிங் இருக்குது. உங்கள் பர்சன், அதாவது ஒரு பொறுமையாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிற உங்களுடைய பர்சனுக்கும் வந்து ஒரு போய் பேசலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணலாமா, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு முயற்சியெல்லாம் எடுத்துட்டாரு. பட் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணலை. பட் வந்து பிளானிங் இருக்குது. நல்லாயிருக்கு. நிறைய பேர் வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வேலைக்காக இல்லை ஒரு ட்ரிப்புக்காக கண்டிப்பாக போவீங்க. வாவ், ஜட்ஜ்மெண்ட் கார்டு சூப்பர். பௌர்ணமி அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டெலாம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் வேறு மிராக்கிள்ங்க. என்ன சொல்கிறது சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நியாயமற்ற தன்மையில் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், கற்றுக் கொடுத்த பாடங்கள், விழுந்த அடிகள், இது எல்லாமே வந்து மறக்க முடியாத ஒரு சுவடுகளாக அவங்களோட நெஞ்சில் அப்படியே ஆறா தழும்பாக வந்து பதிஞ்சிருக்கும் தெரியுங்களா. அதுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கடவுள் கொடுக்குறாரு. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க கடவுள் பார்த்துட்டு இருக்கார். இல்லை, எப்படி பார்த்துட்ருப்பார்? அந்த நேரம்னு ஒன்று வரணும் இல்லைங்களா. நீங்கள் அவர் பேச்சை கேட்டு கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சரணாகதிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் உங்கள் கடவுள், அதாவது நம்ம கடவுள் நம்ம காப்பாற்றுறதுக்கு கீழே இறங்கி வருவாங்க. ஸோ இப்போ வந்து நிறையா பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்த பர்சன்ஸ்க்கு எல்லாமே கடவுளோட பேச்சு கேட்டு கடவுளோட அந்த ஒரு இருப்பு நிலைக்குள்ளே வந்த பர்சன்ஸ் எல்லாமே, கடவுளுடைய அந்த கட்டு வளையத்துக்குள்ளே வந்த பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே கடவுளே நேரில் வந்து அந்த ஒரு எனர்ஜி ரூபத்தில் அந்த ஒரு ப்ரொட்டெக்ஷன்லாம் வந்து கடவுள் கொடுக்குறாங்க. யார் மூலமாக? ஏஞ்சல்ஸ் மூலமாக, ஸ்பிரிட் கைட்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு கடவுளே நேரில் வராங்க. ஏன்னா என் பொண்ணு, என் பையன் ரொம்ப அழுகிறான், வேதனைப்பட்டிருக்கான், ஹார்ட் லெவலில் ரொம்ப உடஞ்சி போச்சு, இனிமேல்
நான் மருந்து போடுறேன். அவனுக்கு தெரியல. எப்படி செல்ஃப் ஹீல் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. என்னோட குழந்தைக்கு தெரியல. நானே போய் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து நான் மருந்து போட்டு விடுறேன். அதே மாதிரியே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் நானே வாங்கி தரேன். அந்த புண்ணுக்கு மருந்து போடுறது மட்டும் என் குழந்தைக்கு வந்து சரியான ஒரு மருத்துவமாக இருக்காது. அவனோட காயம் ஏற்படுத்தின அந்த ஒரு நபருக்கு நான் கொடுக்குற தண்டனை தான் இதுக்கு வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா என் குழந்தை வச்சது உண்மையான பாசம், வெகுளியான பாசம், நம்பி ஏமாந்துட்டா. ஸோ நம்ம வச்சு ஏமாத்தினா அவங்களுக்கு கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு என் குழந்தை வாழ்க்கையில் சந்தோஷம்தான் இனிமேல். என்னோட குழந்தை வாழ்க்கையை கெடுத்த அந்த பர்சனுக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. ஏன் நீ இப்படி பண்ண அப்படிங்கிற தெளிவான ஒரு கேள்வியை கேட்டு நல்ல ஒரு தண்டனையோடு அவங்களுக்கு வந்து விஷயம் நடக்குங்க. அப்போது 2020 பார்க்குற பர்சனாக கூட இருக்கலாம், 2222 பார்க்குற பர்சனாக இருக்கலாம். ஃபயர் எனர்ஜி ப்ளூட்டோ அப்படிங்கிறது ப்ராமினெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போது இது வரைக்கும் 3 கார்டு பார்த்துருக்கோம். 3 கார்டுலேருந்து என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, பார்க்குற நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை குறித்து எனக்கு அது நடக்கணும், இது வேணும், எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும், இந்த பர்சன் வேணும், எனக்கு வந்து பணம் காசில் முன்னேற்றம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், போன நபர் என்னை தேடி வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ் தான். 2ங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த கார்டெல்லாம் வந்துச்சுன்னா மிராக்கிள் மேலே மிராக்கிள் தான். மிராக்கிள்னு போடுங்க, இல்லைனா ஒண்டர்னு போடுங்க, இல்லைனா மேஜிக்னு போடுங்க. மேஜிக் போடலாமா? ஈஸியாக இருக்குது இல்லையா? மேஜிக், உங்கள் லைஃப்பில் மேஜிக் கண்டிப்பாக நடக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகேவா? செம்ம பாசிட்டிவிட்டி வைவோட இன்றைக்கி பூஜை வந்து பௌர்ணமி பூஜையோடு அழகாக உட்காந்துருக்கேன். முருகனோட ஆசீர்வாதம் நிறைய இருக்குது, அம்மனோட ஆசீர்வாதம், சிவாப்பாவுடைய ஆசீர்வாதம். அடுத்த கார்டு என்ன சொல்ல வருது பார்க்குறவங்களுக்கு? நீங்கள் நியாயம் கேட்குறீங்க. வெரி வெரி என்னென்னா, இப்போ கடவுள் பக்கத்தில் உட்காந்தாச்சு. எதுக்கு நீ போன, ஏன் இப்போது திரும்பி வந்த, என்னத்துக்கு வந்த, சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்து என்னென்னா, ஒரு ஈடுபாடெல்லாம் கிடையாது. பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெயின் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மனசே வெறுத்து போச்சு. அந்த மனசே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து ஒரு டைம் கேப்பு, அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட பர்சன் வந்து ஒரு விடா விடா கொண்டன்கிற மாதிரி என்னென்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈகோயிஸ்ட்டாக இருக்கலாம். அல்லது வந்து தவறான விஷயங்கள் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், கட்டுக்குள்ளே வச்சுருக்கவங்களா இருக்கலாம், மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை வந்து அடக்குமுறை பண்ணுற பர்சனாக இருக்கலாம், அல்லது கொடுமைப்படுத்துகிற பர்சனாக இருக்கலாம், அல்லது பேசியே சில பேர் அடிக்கிறதுலாம் கூட இல்லைன்னா கூட பேசியே சாவடிப்பாங்கன்னு சொல்லலாம் தெரியுங்களா? அந்த பேசியே உங்களை நிம்மதியை குலைக்கிற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், அசிங்கமாக கேரக்டர் வைஸில். ஸோ வந்து உங்களை நோகடிக்கிற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கிது. வேணும்னே ஈகோவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈகோட தாய் கண்டிப்பாக அவங்க வருவாங்க. இல்லைன்னா சரியான அடியும் அங்கே கிடைக்கும். இப்போ வந்து என்ன கார்டு பார்க்கலாமா? என்ன கார்டு வருது? வாவ், ஹை பிரிஸ்டஸ். இன்றைக்கி மோஸ்ட்டாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக இருக்கானா கார்டுங்க. உங்களை பற்றி தாங்க அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சீக்ரெட் நிறையா இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலேயே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சீக்ரெட் நிறைய இருக்குது. ஒரு என்னென்னா, ஒரு எந்த சுச்சுவேஷன் நீங்கள் இப்போ ஆசைப்பட்ட விஷயம் முன்னெல்லாம் வரலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, ஐ ஆம் ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? அப்போது வந்து ஒரு பியோர் ஹார்ட்டு, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஒரு கெட்டது பண்ணால் கூட அவங்களுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு நினைக்காத நீங்கள் ஒரு பர்சன். நிறைய சீக்ரெட் இருக்குது. நிறையா வந்து ஒரு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்கள் ஜாபாக கூட இருக்கலாம். ஏதோ ஒன்றுங்க, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கலாம், கற்றுக்கிற இடத்துல உங்கள் ஸ்டூடெண்ட் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்குறீங்க. டேரோ ரீடராக இருக்கலாம், மெடிடேட்டராக இருக்கலாம், அல்லது ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம், அல்லது டியூஷன் டீச்சராக இருக்கலாம், அல்லது யோகா மாஸ்டராக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்றுங்க, எந்த ஃபீல்டோ அதுக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெட்டாக இருக்கீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. வாட்டர் எனர்ஜி மூன் எனர்ஜி தான் செம்மையாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இன்ட்யூஷன் நிறையா வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு பர்சன் தான். ஒரு புனிதமான ஒரு நாலேஜுங்க, சீக்ரெட் நாலேஜ்னால் கடவுள் வந்து அழகாக உங்களுக்கான நாலேஜ்லாம் நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆனதுனால உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இங்கே வந்து உங்கள் காயத்துக்கு மருந்து போடுறது யார் அப்படின்னா கடவுள் தான்.
ஓகேங்களா? இப்போ அழகா அலைன்மெண்ட் ஆகி வருது பாருங்களேன். இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ப்ளஸ் சிம்பலில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. கடவுள் கொண்டு வராங்க. அந்த அதே மாதிரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது வந்து கடவுளோட ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது வந்து இங்கே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் போட்டு உங்களுடைய ஹார்ட் லெவலில் வந்து கடவுள் வந்து அந்த ஹார்ட் சக்ரா ஊன்ஸு, அந்த ஹார்ட் இஷ்யூஸ்லாம் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு. பிரியும்போது பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கலாம், ஒரு கலாட்டா நடந்திருக்கலாம். அப்போது வந்து அங்கே வந்து என்னென்னா உண்மையே இருக்காது. ஒரு பக்கத்துக்கு வந்து நம்ம விடிய விடிய வந்து நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க. உங்கள் சைடில் இருக்கிற நியாயத்தை நீங்கள் சொல்லியிருந்தா கூட அவங்க வந்து அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் இல்லாமல் போயிருக்கலாம் அவங்க லைஃப்பில். வேறு ஒன்று முக்கியம்னா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி நபராக இருக்கலாம், அல்லது கெரியராக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், சொந்தக்காரங்க யார் வேணாலும் இருக்கட்டுங்க. அன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கும்போது உங்களை தான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் போடுறதா இருக்கட்டும், குட் மார்னிங் சொல்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்டியான்னு கேட்குறதா இருக்கட்டும், நைட்டு தூங்கும் போதும் பார்க்குற ஒரு லாஸ்ட் ஒரு மெசேஜாக கூட உங்கள் மெசேஜ் இருக்கும். எந்திரிக்கும் போது பார்க்குற ஃபஸ்ட்டு மெசேஜாக உங்கள் மெசேஜ் இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து எதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து நல்லா இருக்குது, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்ன அந்த உறவு உங்களை கண்டுக்காமல் விட்டுட்டு வேற ஒரு பக்கம் திரும்பும்போது, பிளாக் பண்ணிட்டு போகும்போது, பேசாமல் போகும்போது உடையும் பாருங்கள். உங்கள் மனசு உடஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் உடஞ்சிருக்கும். ஹார்ட் லெவலில் ப்ரோக்கன் அப் ஆகிருக்கும். 7 சக்ரா மெடிடேஷனுக்குள்ளே வந்திருப்பீங்க. மெடிடேஷன்லாம் பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நல்லது கெட்டது அதெல்லாம் சூப்பராக தெரியும். எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிற பகுத்தறிகிற தன்மை உங்களுக்கு இருக்கும். நீங்களே 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் கூட நிறையா ஒரு நாலேஜ். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பட்டறிவு வேலை பார்க்குது. சொல்லி கொடுத்தெல்லாம் அவங்களுக்கு வரல. இது எல்லாமே நீங்கள் பட்டு 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 ஒரு அனுபவ பாடமாக வந்த எதுக்கு வந்தீங்க, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்தீங்க. அந்த லெசனை வந்து ஆணித்தனமாக ஆழமாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு கடவுள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவிட்டியான ஒரு பர்சன் நீங்கள். நீங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவீங்க. ஆனால் உங்களை ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா சுருக்குன்னு ஒரு ஒரு மாதிரி சென்சிட்டிவாக ஒரு கோவம். ஏன்னா நீங்கள் அப்படி கிடையாது. ஆனால் அப்படி தானே யாராவது சொல்லிட்டாங்க. ஆனால் பவுண்ட்ரிஸ் கண்டிப்பாக செட் பண்ணி ஆகுங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அப்படி கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கீங்க. ஸோ இது இது வந்து ரொம்ப மாரல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். பட் என்னென்னா மற்றவங்க எதாவது சொல்லிட்டாங்கன்னா பொசுக்குன்னு உங்களுக்கு அப்படியே உடஞ்சி போயிடுவீங்க. ஸோ வந்து ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பிஸ்னஸில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க. அப்போ வந்து எல்லாமே இங்கே நல்லதை நோக்கி தான் போகுது. செம்மையான பர்சன் தான் நீங்கள். 2 அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக 2 இடத்துல பார்த்தாச்சு. இது 3வது இடத்துல 22, 222 அல்லது 2 அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். 2வதாக பிறந்த பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம் உங்கள் வீட்டில். வாட்டர் எனர்ஜி, மூன் எனர்ஜி. இது வந்து என்னென்னா ஹை பிரெஸ்டஸ் கார்டு வந்து எஸ் கார்டுன்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்டாக கடவுள் வந்து உங்களை கைட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது சூப்பரான கார்டு, செம்ம கார்டு. இதெல்லாம் வந்தாலே பாசிட்டிவிட்டி தான். பட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், எனக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துட்டுருக்கு, நான் கடவுளோட கையை பிடிச்சிட்டேன், அதை நோக்கி தான் போகணும். அங்கிட்டு டைவர்ட்லாம் ஆகக்கூடாது. இதுதான் எனக்கு வாழ்க்கையில் வந்து நான் கற்றுக்க வந்த பாடம், சோலோட ஒரு லெசன் இது. அப்போது சோல் லெசன் படிக்கும்போது நம்ம வந்து வேறு டைவர்ஷனுக்குள்ளே திரும்ப பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பழைய விஷயத்த திரும்ப நம்ம அதே பக்கம் போனீங்கன்னா திரும்ப நீங்கள் தான் திரும்ப பழைய பாட்டனுக்குள்ளே போவீங்க. தேவையா? ஒரு தடவை பட்டாடியே இன்னும் ஆறல. வா, உங்கள் பர்சனோட நிலை இப்போது என்ன எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் நம்பி போன ஒரு விஷயம் அவர் கண்ணு முன்னாடி இதுதான்ப்பா சூப்பர், இதுதான்ப்பா எனக்கு வேணும், இதுதான் முக்கியம் அப்படின்னு வந்து நம்பி போன விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து என்ன ஆகுது பாருங்களேன். என்ன ஆகுது, அதுங்க வந்து கீழே விழுந்த ஒரு அன்பு மாதிரி கீழே தள்ளி கிடக்கு பாருங்கள், விழுந்து கிடக்கு. ஆனால் உங்கள் பர்சன் வந்து அங்கே எல்லாமே அங்கே அவருக்கு பிடிக்கல, அவர் நம்பினது ஏமாத்திருக்கு, வாழ்க்கை ஓடத்தில் அவர் ஓடணும், வேகமாக ஓடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. பட் வந்து இவர் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைப்பார் இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம கடவுளோட அந்த ஒரு
கட்டுக்குள்ளே வரணும். அந்த கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நிறைய லெசன் ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கடவுளோட பவர் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஃப்ரீக்வன்சியை நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும், கொண்டு வரணும், மேலே ஃப்ரீக்வன்சிக்கு வரணும். எது நடந்தாலுமே பழசை பிடிச்சிக்கக்கூடாது, ஃப்யூச்சரை நினச்சி பயப்படக்கூடாது, ப்ரெசண்ட்டில் ப்ரெசன்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது இல்லையா? எப்பயுமேங்க பாஸ்டில் ஒரு விஷயத்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு விஷயம் குறித்து பயந்தீங்கன்னா அதையும் கத்திரிக்கோலில் கட் பண்ணுங்கள். அப்போது ப்ரெசண்ட்டில் என்ன ஒரு உணர்வு வருது, என்ன ஒரு தாட் வருது அப்படிங்கிறத விட்னஸிங் மோடில் விட்னஸ் பண்ணுங்கள். அப்படின்னா சாட்சி பாவனையில் அது என்னமோ வருது, அது வருது நான் பார்க்குறேன், அது வருது நான் பார்க்குறேன், அவ்வளோதான். அதுக்கான எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டலும் கிடையாது. அதுக்கு வந்து இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டோட டேட்டா என்ன பண்ணிடும், ஒரு ஏதாவது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூனை வந்துச்சு அப்படின்னா அந்த பூனையை பற்றின ஒரு 10 கதையை எடுத்து மைண்டு டேட்டா கொண்டு வந்து கொடுத்துரும். ஆனால் அந்த அதே பூனையை ஒரு குழந்தை பார்க்கும்போது என்ன திரும்ப பண்ணும், அது அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளுமே அந்த குழந்தை வந்து காலையில் அது பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நேற்று பார்த்த பூனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்னென்ன பண்ணுச்சோ அதை கனெக்ட் பண்ணாது. நேற்று பார்த்தப்போ அது புதுசாக பார்க்குது அந்த குழந்தை, இன்றைக்கி பார்க்கும்போது அந்த ஒரு பூனையை புதுசாக பார்க்குது. அப்போது நம்மளும் வந்து என்ன பண்ணணும், வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் புதிய கண்ணோட்டத்தில் இன்றைக்கி தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணுங்க. பழசில் அவன் அதை செஞ்சுட்டான், இவன் இதை செஞ்சுட்டான், அவன் கூட போயிட்டான், இவன் கூட போயிட்டான், வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வந்துடுச்சு, இவன் என்னை ஏமாற்றிட்டான், அவன் என்னை விட்டு போயிட்டான், அவன் என்னை காரி துப்புறான். இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பழசில் நடந்த விஷயங்களோட நம்ம மைண்டு கொடுக்குற அந்த தாட்டோட நம்ம லைஃப்பை ப்ரெசன்ட் லைஃப்பை கனெக்ட் பண்ணக்கூடாது. இது ஒன்று தாங்க முக்கியமான விஷயம். எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு. ப்ரெசண்ட்டோட நம்ம பாஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறோம் அல்லது ஃப்யூச்சரை கனெக்ட் பண்ணுறோம். அங்கே அந்த இடத்துல நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டை நீங்கள் அப்படியே விட்னஸ் பண்ணுங்கள். சாட்சி பாவனையில் அப்படியே அவேர்னஸோட கான்ஷியஸ்னஸோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வேற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போது வந்து மைண்டு வந்து என்ன ஆகுது, அது அப்படியே கட் ஆகுது, தாட்டு வந்து கெட்ட தாட்டோட கனெக்ட் ஆகாது. அப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது நான் யாருங்கிறது உண்மையும் தெரியுது, எனக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சோர்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய பவர் இருக்குது, எவ்வளோ பெரிய கடவுள் இருக்கார் அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உள்ளார்த்தமாக நான் அவரை கூப்பிடும்போது உடனே ஓடி வந்து எல்லா விஷயமும் செய்வார். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், கடவுள் கொடுத்த அன்பு அவங்க பர்சனுக்கு பின்னாடியும் இருக்குது, உங்களோட அன்பும் இருக்குது. பட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர் இன்னும் திரும்பி கொஞ்சம் பார்க்கல, திரும்பி பார்ப்பார். ஏன்னா இந்த அடியிலே மயங்கி விழுந்து கிடக்கிறாரு. ஸோ வந்து வரட்டும் விடுங்க, ஓகேவா? எதிர்பார்ப்பும் இருக்குது. சில பேருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து நம்பி போன ஒரு விஷயம் அங்கே கேடு கெட்டு போய் கிடக்கு, நல்லா அடி உழுகுது, அடி வாங்கட்டும். அடி உதவுற மாதிரிங்க யாருக்குமே அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. ஸோ சில இடங்களில் வந்து அடி கிடைக்குது அப்படிங்கும்போது தான் செஞ்ச தப்புக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டெசிசிவாக இருக்காங்க. உங்கள் பர்சன் வந்து நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் இன்னும் முடிவெடுக்க தெரியாமல் கண்ணை கட்டி கொண்டு எப்படி வாழ்க்கையில் போராடுவது என்றே தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் ஸ்டேபிளாக நம்ம இருக்கோம், எந்த விதமான பாதிப்பும் நம்மளை பாதிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, முடிவு வந்து எடுக்காமல் நல்லா ஸ்டேபிளாக நல்லா வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள ஒரு இன்டெசிஷன் இருக்கக்கூடாது, டெசிஷன் எடுத்தாகணும்னு கடவுள் ஃபோர்ஸ் பண்ணால் கூட அப்படியே ஸ்டேபிளாக, ஏன்னா பிரச்சனை வந்துடும். நான் ஏதாவது பண்ண போனால் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தெளிவோ ஒரு ஞானமோ எனக்கு இல்லை, எனக்கு அது தேவைப்படலை, எனக்கு பயமாக இருக்குது, நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துக்கிறேங்கிற மாதிரி அழகாக ஸ்டேபிளாக உட்காந்துட்டாரு உங்கள் பர்சன். இது தாங்க டெட்லாக். கடவுள் என்ன பண்ணுவார், நிறையா விஷயங்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் பர்சன்னா அவாய்ட் பண்ணுறாங்க. நான் ஏன் இப்போ போய் பேசணும், இப்போ போய் பேசி நான் ஏதாவதுல ஒன்றில் போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது, அது நம்ம போய் பேசலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே அது வந்து ஒரு மைண்ட் லெவலில் அவங்களே ஒன்று யோசிச்சுக்கிறாங்க, அவங்களே ஒன்று சொல்லிக்கிறாங்க, எல்லாமே அவங்களே முடிவு எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா இது டிஃபிகல்ட்டாக இருக்குது, எனக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார், நீ போராடி தான் ஏன் ஆகணும், வேறு சான்ஸே இல்லை, வேறு வாய்ப்பே இல்லை, இந்த ஆப்ஷன் நீ எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து எது ஈஸியஸ்ட் ஆப்ஷனோ அதை பார்த்துட்டு அப்படியே இருந்துடுறாரு, அவாய்ட் பண்ணிடுறாரு நிறையா. அப்போது ஒரு டியூவாலிட்டி மைண்டு, இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறது அடுத்த நாள் இல்லை, அப்போது ஒரே மாதிரி இல்லை. அப்போது இதெல்லாம் ஒன்று ஆகணும் அப்படின்னா அவங்களே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டெசிஷன் வந்து சுச்சுவேஷனில் டெசிஷன் எடுத்தாகணும், உங்கள் பர்சனும் எடுத்தாகணும். நீங்களும் பார்க்குற நீங்கள் அவங்க தான் வேணும்னு நின்றுட்டு இருக்கக்கூடாது, நீங்களும் வந்து
கண் கட்டெல்லாம் அவுத்து விட்டு எரிஞ்சிட்டு டெசிஷன் எடுத்தாகணும். யார் வேணும் அப்படின்னு, கடவுள் வேணுமா இல்லை உங்கள் பர்சன் வேணுமாங்கிற அந்த ஒரு 2 இதுலேயும் நீங்கள் டெசிஷன் எடுத்தாகணும். எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு வந்து 10 வருஷம் ஆனாலும் என் பர்சன் வருவாங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து 10 வருஷம் கூட வெயிட் பண்ணுறேன். இது என்ன இதுவா? இது ஒரு கடவுள்கிட்டே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நீ கொடுத்தேன்னா நான் உனக்காக இருக்கேன். அப்போ வந்து கடவுள்கிட்ட கேட்குற அந்த பணிவோடு கேட்குற ஒரு விஷயமா, இல்லை நீ எனக்கு செய்வேன்னு சொல்லு, நான் வந்து இருக்கேன், 10 வருஷம் கூட இருக்கேன், நீ தருவேன்னு நம்பிக்கையோடு நான் இருக்கேன். அது நல்லா இருக்காங்க. அது அப்படி ஒரு ஒரு டீலிங் வச்சுக்கலாமா நம்ம கடவுள்கிட்ட? தப்பான ஒரு டீலிங்காக இருக்குது இல்லையா? என் கடவுள் செய்வார், நான் எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணுறேன். இல்லை என் கடவுள் எது கொடுக்குறாரோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரேயரா? இல்லை நீ 10 வருஷத்துக்குள்ளே 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், என் பர்சன் வருவார்னு மட்டும் சொல்லட்டுங்க, நான் 10 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணுறேன். இது கரெக்டான ப்ரேயராக இருக்குமா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், எது கரெக்டான ப்ரேயர்? கடவுள் தான் எல்லாம் பார்த்துக்கிறாருன்னு சரணாகதி அடையிறது ஃபஸ்ட்டு ப்ரேயர். இது கரெக்டான ப்ரேயரா? அல்லது நீ எனக்கு 10 வருஷத்துக்குள்ளே நீ எனக்கு இந்த விஷயத்த செஞ்சிடுவேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன், நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிறது செகண்ட் ப்ரேயர். இது கரெக்டாக இருக்குமா? ஃபஸ்ட்டு ப்ரேயரா செகண்ட் ப்ரேயரான்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு இது கிடைக்கும்னா நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் அப்போ கிடைக்கும், கடவுள் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் தானே நீங்கள் கடவுள்கிட்டே நீங்கள் வந்து கோரிக்கைலாம் வைக்கல, டிமாண்ட் வைக்கிறீங்க. டிமாண்ட், எனக்கு இதை செஞ்சு தரேன்னு சொல்லு, நான் உன்னை நம்புகிறேன், நான் என் வேலையை பார்க்க, நீ சொல்கிற என்னோடய வேலையை நான் பார்க்குறேன், நீ செஞ்சு தருவேன்னு சொல்லு, இல்லைன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு, வாழ்க்கை வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுற நிலமையில தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்டெசிஷன், அதில் வந்து நிறைய பார்க்குற நீங்களும் இன்டெசிஷனில் இருக்கீங்க. ஒரு முடிவு எடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்குன்னா அந்த பக்கம் முடிவு எடுக்காமல் கண்ணை மூடிட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னமும் திரும்பி 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 பார்க்குறீங்க. தவறான ஒரு முடிவு, தவறான ஒரு டெசிஷன். உங்கள் பர்சன் மட்டும் இல்லை, பார்க்குற நீங்கள் சில பேரும் எடுத்துகிட்டு இருக்கீங்க. பார்க்குற பல பேர் வந்து கொஞ்சம் மாறிட்டாங்க. ஸோ வந்து 2ஓட எனர்ஜியும் இருக்குது. பர்சனலாக எனக்கான ரீடிங் வேணும், எனக்கு குழப்பமாக இருக்குங்க அப்படின்னா பர்சனல் ரீடிங் இருக்குது. டேரோ கிளாஸும் போயிட்டுருக்கு. மெடிடேஷன் கிளாஸும் மைண்டை ஒரு பதப்படுத்துறது, ஒரு பக்குவப்படுத்துகிற நிலைக்கு மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க ருத்ராட்சம் பிரேஸ்லெட்டும் இருக்குது, துளசி மணி பிரேஸ்லெட்டும் இருக்குது, பாலிஷ்டு ஐம்பொன் ருத்ராட்சம் மாலையும் இருக்கிறது. அதுக்கப்புறம் கடவுளோட ஸ்டாச்சூஸ் 50 ஒரிஜினல் ஸ்டாச்சூஸ் இருக்குது. எது தேவைப்படுதோ எனக்கு இது வேணுங்க அப்படின்னா கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க. நிறைய பேர் ஒரே விஷயத்தை குறித்து யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. ஏங்க நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியணும்? 31 நிமிஷம். வாவ், கம்போர்ட் ஜோன்லேருந்து கண்டிப்பாக வாவ் மேஜராக இருக்கானாக்கா, செம்மாங்க. 3ங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது, 2ங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இந்த கார்டை நான் இப்படி தான் வைக்கணும், ஓகேவா? அப்போது கம்ஃபர்ட் ஜோனில் விட்டு உங்கள் பர்சன் கண்டிப்பாக வெளியில் வருவாங்க. ஏன்னா அங்கே ஒரு அடி கிடைக்கும். எப்போ அடி கிடைக்கும்? டெசிஷன் எடுக்கலை அப்படின்னா அங்கே ஒரு அடி கிடைக்குது. உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நீலாம் இனிமேல் சேஃபாக நீ இருக்கணுங்கிறதுக்காக கேம்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. இப்போது உண்மையை உடச்சி வெளியில் வரணும். உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ஒரு நாடகத்தை சொல்லு, வேணும்னா நில்லு, செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளே வா. அப்படி இல்லை நான் திரும்பி திரும்பி அதே தான் பண்ணுவேன்னா அப்படியே விரட்டி அடிச்சிருவார் கடவுள். அப்போது ஒரு கம்போர்ட் ஜோனில் வந்து என்ன ஆகுது, உங்கள் பர்சன் விட்டு வெளியில் வருவார். நல்ல பர்சனாக இருந்தால் விட்டு வெளியில் வந்து உங்களை தேடி வருவார். நீங்களுமே வந்து என்ன ஆகணும், உங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் ஆனதுக்கப்புறம் கம்போர்ட் ஜோனில் இல்லாமல் கடவுள் இந்த கஷ்டம் எதுக்கு வந்துச்சுன்னா, நீ வேறு இடத்துக்கு போ, வேறு மாதிரி நீ பண்ணுற உனக்கான வந்த நோக்கம் என்ன, நீ உன்னால் என்ன பண்ண முடியுங்கிறதெல்லாம் உனக்கே இன்பில்ட்டாக தெரியும், ஆன்மாவுக்கே தெரியும். ஆனால் நீ பண்ணிகிட்ருக்க வேலை வேறு. ஸோ அதுக்கு உண்டான லெசனுக்காவது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு உண்டான விஷயம், எனக்கு இது வரும், நான் இதில் ரொம்ப டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் கற்றுருப்பீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ கடவுளோட ஃபுல் பிளெஸிங்ஸ் இருக்குது, ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன்னா கடவுளோட பவர் கொடுத்து தான் நிற்கிறார். உனக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. எல்லா விதத்துலையும் எந்த விதமான ஒரு ஆபத்தும் உங்களை நெருங்காது. கம்போர்ட் ஜோன் விட்டு வெளியில் போகிறோமே, நான் இது ஒரு புதிய விஷயத்த பண்ண போகிறேனே, எனக்கு எப்படி ஆக போகுது, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. கடவுளோட குழந்தைங்க நீங்கள். மேஜராக இருக்கான கார்டு மேஜராக வந்திருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஹாப்பினஸ்ன்னு போடுங்க, மேஜர் ஹாப்பினஸ். ஏன்னா இங்கே வந்து சந்தோஷம்தான். இங்கே இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் சந்தோஷம்தான். அப்போ மேஜர் ஹாப்பினஸ் போடுங்க. நிறைய பேர் பென்டகல் லெவலில் புதுசாக வந்து நான் ஏதாவது கற்றுக்கணும், வச்சுக்கணும், ஏதாவது ஒன்று யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குது. முருகனோட பாதத்தில் வச்சு வச்சு எடுக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
உங்கள் பர்சன் வந்து மைண்டில் என்ன தான் நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து கேட்டே இருக்காங்க. ஸோ நான் இதை மேலே வைக்கிறேன். கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். பார்க்குறவங்க பர்சன் கலெக்டிவாக இருக்கிறதுனால நிறைய மெசேஜஸ் வரும். இது வந்து உங்கள் பர்சனோட சேனல் ஆகக்கூடிய ஒரு மெசேஜ். அவர் சொல்லாமல் மறைச்சி வச்ச ஒரு மெசேஜ் இன்பில்ட்டாக அவங்க மைண்ட்லேருந்து எடுக்கிறோம். நம்ம வந்து படிக்கிறோம். திரும்ப அவங்க மைண்டுக்குள்ளே விட்டுறோம். ஓகேவா? நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் வேணாம். மறைச்சி வச்சுட்ருக்கிற உங்கள் பர்சனோட நினைவுகள் எது வேணாலும் வரலாங்க. பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். என்ன நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ வந்து எனக்கானதுன்னு வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. யூ ஆர் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன் அரவுண்ட் மீ. யூ ஆர் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன். என்ன அப்படின்னா உங்கள் பர்சனை உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படின்னா, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டுமா. என்னை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் நீ தான் வித்தியாசமாக இருக்கிறாய் அப்படின்னா, மற்றவங்களோட ஒரு யூனிக்காக உன்னோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் ஒரு யூனிக். அது சொல்லுவாங்க தெரியுங்களா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. நிறைய பேர் இல்லை, பார்க்குற கொஞ்சம் பேரோட பார்ட்னர் வந்து என்ன சீக்ரெட்டான ஒரு பார்ட்னர் வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியாமலே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் டிவைன் ஃபெமினைன், டிவைன் மாஸ்குலைன் கண்டிப்பாக தெரியும். உங்கள் பார்ட்னர் சீக்ரெட்டாக நிறையா ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே கடவுள் வந்து உணர்த்திருப்பாங்க. உணர்த்தலை அப்படின்னா கூடிய விரைவில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அம்பலமாக போகிறது. ஹோல்டு மீ டைட் அண்ட் டெல் மீ யூ ஸ்டில் லவ் மீ, தட்ஸ் எனஃப். இது என்ன அப்படின்னா, உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒரு ஏக்கம் இருக்குது. உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு ஏக்கம் இருக்குது. உங்கள் கையை பிடிக்கணும் டைட்டாக. முன்னெல்லாம் அப்படி தானே பிடிப்பாங்க. கையை பிடிச்சா டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. அந்த டைட்டாக பிடிக்கிறதுலையே அவங்களுடைய அந்த ஒரு அன்போட வெளிப்பாடு இருக்கும். ஒரு எப்பயுமே நான் உன்னை விட்டு போவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வந்து அவர் நிறைய இடங்களில் பாஸ்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதோட அடையாளமாக தான் கையை பிடிக்கும் போதே ஒரு டைட்னஸ், ஒரு ஃபீலிங் இருக்கும். கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, நீ சொல்லு, இப்பயும் நீ என்னை லவ் பண்ணுறியா? நிறையா விஷயங்கள் அவள் தப்பு பண்ணி கூட போயிருக்கலாம். இருந்தாலும் இவ்வளோ தப்பெல்லாம் மீறி நீ என்னை லவ் பண்ணுறியா சொல்லு, அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் ஆகுதுங்க. பயங்கர எமோஷனலாக தான் இருக்கார் உங்கள் பர்சன். நிறையா அடிபட்டிருக்காரு. ஏதோ ஒன்று தேவைன்னு போயிட்டு அங்கே தேவைக்கு அதிகமாக வச்சு செஞ்சுருக்கு. யூ ஆர் அண்ட் டிவைன் ஏஞ்சல் ஸ்டைல். இப்போ அவங்களுக்கு புரியுது நீ கடவுளோட ஒரு செல்ல குழந்தை அப்படிங்கிறது. அப்போது நம்மளோட அருமை, உங்களோட அருமைலாம் முன்னாடி தெரியல. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பார்க்கும்போதே விட்டு போன அந்த இடத்துல நீங்கள் நிற்கலை. அழுதிங்க, வச்சிங்க, எதிர்பார்த்தீங்க, நின்னீங்க, வெயிட்டிங் எனர்ஜியில் நின்னீங்க. கொஞ்சம் காலம்தான். அதுக்கப்புறம் கடவுள் வந்து உங்களை கையை பிடிச்சி தூக்கிட்டாரு. அப்போது ஸோ வந்து இப்போ கடவுள் பக்கத்தில் இருக்கிறதுனால கடவுளோட அந்த ஒரு டிவைன் ஒரு பவர் இருக்கும் தெரியுங்களா? அந்த ஒரு பவர், அதான் கம்ஃபர்ட் ஜோனில் கூட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டிவைன் பவர் ஆக்சஸ் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நீ கடவுளோட ஒரு செல்ல அழகான ஒரு குழந்தை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாருங்க. உங்கள் பர்சன் மைண்டில் இருக்கிற சேனல் ஆகிற மெசேஜ் ரொம்ப உருக்கமாக தாங்க இருக்கார். ஏக்கத்தோடு தான் இருக்கார், சந்தோஷமாலாம் இல்லை. நிறைய பேரை பிரிக்கிற மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், ஒரு ஈவல் மேஜிக் எல்லாமே இருக்குது. உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் குரூப்பே உங்கள் பின்னாடி வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் பார்க்குற உங்கள் யாருக்கோ உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கலாங்க. இது ஸோ மெஜாரிட்டியாக நிறைய பேர் பார்க்குறனால நிறைய பேரோட ஒரு விஷயம்லாம் வருது. உங்களுக்கான விஷயம்னா எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் போயிட்டுருக்குங்க. பர்சனலாக உங்களுக்கான மெசேஜ் வேணும், உங்களுக்கான ரீடிங் வேணும், தெளிவு வேணும் அப்படின்னா பர்சனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது சீக்ரெட்டாக வருது, என்ன விஷயம் தெரில. மை ஸ்வீட்டஸ்ட் ட்ரீம், மை பர்ஃபெக்ட் ரியாலிட்டி. வாவ், சூப்பராக இருக்குல்ல? என்னுடைய இனிமையான கனவே என்னுடைய பர்ஃபெக்டான உண்மையே. அழகாக இருக்குது. நல்ல ஒரு கவிதை எழுதக்கூடிய, நல்ல ஒரு பாட்டு பாடக்கூடிய, ஒரு நல்ல ஒரு புலமைத்தன்மை, ஏதாவது ஒன்றுங்க. ரொம்ப அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் உங்களை வர்ணிச்சிருப்பாங்க. மானே, தேனே, உயிரே, உடலே, நிலாவே, சூரியனே, அந்த ஏதாவது ஒரு வசனம் கோட்டு கூட, அன்பே, ஆருயிரே, பேபி, பாப்பா, தங்கம், வைரம், டார்லிங், அந்த மாதிரி பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, இது மாதிரி ஏதாவது ஒன்றுங்க போட்டு கவிதை வடிவில் உங்ககிட்ட பேசியிருக்கலாம். புஜ்ஜுமா, ஏதாவது ஒன்றுங்க.
ப்ரிப்பேர் டு டு லிஸ்ட். நிறைய பேர் வந்து அன்றாட வேலைகளில் என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு ப்ரையாரிட்டிஸ் போட்டு அந்த வேலையெல்லாம் செய்யுங்க. எந்திரிச்சோம், ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருந்தோம், ஏதோ ஒன்று பாதி காலம் முடிஞ்சிச்சு, பாதி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கணுங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு விஷயம், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவங்களுக்குன்னு முன்னேறத்துக்கு வழி இருக்குது. எவனா ஒருத்தன் வருவான், அவன் கூட நம்மளும் தொத்திக்கிட்டு போயிட்டு அவன் பார்த்துக்குவான், நம்ம வந்து அவனை பார்த்துக்குவோம். அந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கெல்லாம் கிடையாது. யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து தனியாக நிற்கிறதா இருக்கட்டும், ஒரு நமக்கான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கான ஒரு வேல்யூ கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் செய்யாமல் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன், அவன் வந்து என்னை பார்த்துக்குவான் அப்படின்னா வச்சு செஞ்சுட்டு போயிடுவான் இடையில. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நான் அந்த ஒரு ஒருமைப்பாட்டில் நான் பேசுகிறேன், நான் பெண்ணாக இருக்கிறதுனால ஆணை பற்றி பேசுகிறேன். ஆண் பார்க்குறீங்க அப்படின்னா பெண்ணை வந்து நினச்சிக்கோங்க, பெண் பார்க்குறீங்கன்னா ஆணை பற்றி நினச்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, ஐ கேன் ஸ்டில் ஃபீல் யூ, ஐ ஃபீல் அவர் கனெக்ஷன் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். அவருக்கு ஆனால் புரியுதுங்க. நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட, நோ காண்டாக்டில் இருந்தால் கூட, ஒன் சைட் லவ்வாக கூட இருந்தால் கூட, ஒரு பிளாக் போட்டு 2 பேரும் வந்து சேரக்கூடாத ஒரு நிலையில் நீங்கள் நிற்கிறீங்க. சேர முடியாத, கூடாதன்னு கிடையாது, சேர முடியாத ஒரு நிலையில் நிற்கிறீங்கனாலும் உங்கள் பர்சன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் இப்போயும் உன்னை ஃபீல் பண்ணுறேன், நீ என் கூட இருக்கிற மாதிரி. நம்மளோட கனெக்ஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. எந்த விதமான சண்டையோ சச்சரவோ ஒரு கேப்போ ஒரு லாங் கேப்போ வந்து ஒரு உண்மையான ஒரு காதலை பிரிக்க முடியாதுங்க. ஸோ அப்படி தான் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. ஐ வாஸ் அ ஃபூல் ஹூ லெஃப்ட் யூ இன் த டார்க் அலோன் வென் யூ நீடட் மீ, சாரி. ஐ வாஸ் அ ஃபுல், நான் ரொம்ப ஒரு முட்டாள், வடிகட்டின முட்டாள் தான். ஏன் அப்படின்னா, உன்னை நான் இருட்டில் விட்டுட்டு நான் போயிட்டேன், உனக்கு எந்த விதமான ஒரு வெளிச்ச பாதையிலையும் நான் விடலை, அப்படியே கையை உதறிட்டு விட்டுட்டு நான் போயிட்டேன். நீ நின்று இருக்க, நீ அழுதுருக்க, தனியாக நின்று இருக்க. என்னோட தேவை உனக்கு அன்றைக்கி இருந்துச்சு. நான் வரணும், நான் காப்பாற்றணும், உன் கூட கடைசி வரைக்கும் வரணும், ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு உன்னுடைய தேவையை அன்றைக்கி நான் கன்சிடர் பண்ணாமல் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். நான் ஒரு முட்டாள், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற ரியலைசேஷன் உங்கள் பார்ட்னருக்கு வந்துடுச்சுங்க. ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. இன்னும் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? ஐ எம் சாரி, ஐ எம் வந்து பிட்ரேட் யூ, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ஏமாற்றி விட்டேன். வாராகி அம்மாவை கும்பிடுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் சிவாப்பா வந்தாங்க, அதுக்கப்புறம் முருகன் வந்தாங்க. ஐ எம் கிரேசி அபவுட் யூ, நான் அவன் மேலே பைத்தியம் பிடிச்சி போய் கிடக்கிறேன். இப்போ தெரியுது அவங்களுக்கு உங்களோட அன்பு தான் அவங்கள வந்து பித்துக்குழியாக்குறது. செம்ம பர்சனுங்க நீங்கள். ஐ வாண்ட் டு ரீச் அவுட் டு யூ. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை தேடி வராங்க. அதனால் என்ன ஆகுது, நீங்கள் இப்போ என்ன போடணும் அப்படின்னா, எல்லோரும் என்ன போடுங்க, ரீச் அப்படின்னு போடுங்க. உங்கள் பார்ட்னர் உங்களை தேடி ரீச் பண்ண போகிறாங்க. ஸோ ரீச்னு இந்த ஒரு எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும்னா ரீச்னு போடுங்க, ஓம் சரவண பவா போடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ போடுங்க. ஆக மொத்தம் அந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் தாங்க வாங்கிக்கணும் ரிசீவிங் மோடில். அப்போ ஸோ வந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் தான் வந்து எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஐஸ்கிரீம் புக் ரீடிங் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க. ஸோ என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஐஸ்கிரீம் கார்டில் பஸ்ஸு வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேன், ஹோட்டலில் மெனு ஆர்டர் பண்ணி அது வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேன், உனக்காக என் வாழ்நாள் முழுக்கவும் நான் காத்திருப்பேன், என் தேவதையே. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது உங்கள் பர்சன் மைண்டில் சேனல் ஆகிட்டுருக்கிற மெசேஜ். மேட் ஃபார் ஈச் அதர். நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். அவ்வளோ க்யூட்டஸ்ட் பேர். கடவுள் எனக்காகவே உன்னை படைச்சிருக்கார். நான் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். என் வாழ்க்கையை முழுமையாக்குகிறதே நீ தான். அப்போது ரொம்ப சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் மெசேஜ் வந்திருக்கு. யார் யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் மெசேஜ் பிடிச்சதோ ஐ லவ் ஐஸ்கிரீம் ரீடிங்னு போடுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நம்ம ரெகுலராக நேற்று பிரதோஷம் பார்த்தாச்சு. முருகனோட அந்த ஒரு யுகமாக இருக்கிறதுனால முருகனே வந்துட்டார். ஸோ இப்போ ஆஞ்சநேயரோட பலம் மட்டும்தாங்க நமக்கு மிஸ்ஸிங். அவரோட பலத்தை நம்ம வாங்கிக்குவோமா? ஜெய் ஆஞ்சநேயான்னு கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து பௌர்ணமி. அதுவுமா நிறைய பேர் இனிமேலாம் என்னோடய ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆசிலேஷன் மைண்டெலாம் கிடையாது, ஒரே மைண்டு தான். எனக்கு வந்து கடவுள் கொடுப்பாரு, நான் வந்து தைரியமாக என் வேலையை பார்க்க போகிறேன், என்னோடய பிரச்சனையெல்லாம் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ண போகிறேன், நான் இனிமேல் ஜாலியாக சந்தோஷமாக என்னோடய டியூட்டி மட்டும் தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சங்கல்பம் வந்து நீங்கள் இன்றைக்கி வச்சே ஆகணும். எல்லாருமே வையுங்க. ஐ எம் ஏ ஹாப்பியஸ்ட் பர்சன் போடுங்க. ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன். சாலிடியூட் அப்படின்னா என்ன தெரியுமா?
தனிமை அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயங்க. ஆனால் ஒரு டார்க் நைட் ஆஃப் த பீரியட்லலாம் தனிமை அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அங்கே தாங்க நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே போகிறீங்க. உங்களை நீங்களே கண்டுபிடிக்க வரீங்க. செல்ஃப் டிஸ்கவரி ஆகுது. ஸோ வந்து அப்போல்லாம் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, நேச்சர் கூட கனெக்ட் ஆகுங்க. ஒரு அருவி கூட, ஒரு பீச்சில் போங்க. அந்த ஒரு புல்தரையில் நடங்க, மண்ணில் நடங்க. அப்போ ஒரு என்னென்னா உங்களுக்கு ஒரு பவர் வந்து ஒரு எனர்ஜி வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. யூனிவர்ஸ் கிட்டேருந்து நிறைய பவர் வாங்குங்க. உங்களுக்குள்ளே நிறைய பவர் இருக்குது. உங்களுக்குள்ளே நிறையா அந்த ஒரு ஆன்மா பவர்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. அதனால இன்னர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆகிற அந்த டயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான டைம். அதனால மெடிடேஷன் ரெகுலராக பண்ணுங்கள். நிறையா வந்து ஜேர்னலிங் எழுதுங்க. உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயம்லாம் அன்றாடம் நடந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து எழுதி தேங்க்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஜேர்னலிங் அப்படின்னா ஒரு 10 விஷயத்துக்கு தினமும் ஒரு 10 ஒரு 5 விஷயத்துக்கு இந்த விஷயம் நடந்துச்சு, நீங்கள் எப்படி பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, நேற்றுக்கும் இன்றைக்கும் நீங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்கீங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஜேர்னலாக உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மாறின விஷயமா இருக்கலாம். அது எல்லாத்தையுமே முன்னே இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்கள் மைண்டு எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக தெரியும். நீங்கள் வேறு உங்கள் மைண்டு வேறுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லைஃப் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெளிவான நாலேஜெல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் விட்னஸிங் மோடில் சாட்சி பாவனையில் நீங்கள் என்ன பண்ணுங்க. இங்கே நம்ம கடவுள்கிட்டே வச்சுருவோமா? சாலிட்யூட் செம்மையாக இருக்குல்ல. ஆஞ்சநேயர் அப்பாவோட பலம் தான் வேணும். ஜெய் ஆஞ்சநேயான்னு போட்டு எல்லாரும் நீங்கள் வந்து லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட்டு. இப்போ வந்து பாஸ்ட்டில் வந்து நடந்துட ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை பார்த்து கவலைப்பட்டே இருக்கக்கூடாது. அதுலேருந்து நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்குறீங்க. இந்த கார்டு வந்த மாதிரியே இல்லைங்க. லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட்டில் நீ என்ன கற்றுக்குற அப்படிங்கிறத அந்த மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க தெரியுங்களா? அப்போது அந்த ஒரு விஷயம் அந்த மிஸ்டேக்லையா இருக்கட்டும், வெற்றிலையா இருக்கட்டும், தோல்விலையாக இருக்கட்டும், தவறுலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு லேர்னிங் லெசன்ஸ் இருக்குது. அப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃப்யூச்சரில் போடக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், ஒரு க்ரோத்தாக இருக்கலாம். அதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு. அங்கே தாங்க ஒரு கட்டுமான பணி வந்து உருவாகுது. அப்போது தவறாக இருக்கட்டும், தவறு பண்ணிட்டேனே அதனால் கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே தவறுக்கு அப்புறம் நீங்கள் ரியலைசேஷன் ஆகிட்டீங்க. ஸோ இனிமேல் கில்ட்டு கிடையாது. தப்பு பண்ணுறது தப்பு கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா தப்பு பண்ணுறது தப்பு தான். தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தப்பு கிடையாது. ஓகேவா? புரியுதா? தப்பு பண்ணுறது தப்பு தான். அந்த தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் திரும்பவும் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறது தப்பு தான். புரிஞ்சுக்கிட்டால் அது தப்பு கிடையாது. அடுத்தது வந்து இதுக்கான ரெமெடி என்ன தெரியுங்களா? பாஸ்டில் நடந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்கள். புரியுதுங்களா? ஒரு கெட்ட பர்சன் உங்கள் லைஃப்க்கு வந்துட்டு அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம். அவங்க வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா சொல்லுங்கள். அவங்க வந்துட்டு போகலன்னா உங்களுக்கு இந்த உலகம்னா என்ன, நீங்கள் யார், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா என்ன, எப்படி இந்த உலகத்தோடு நீங்கள் போராடணும், எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து லைஃப்பில் சாதிக்க முடியும், எல்லா விஷயமும் நீங்கள் எப்படி கற்றுக்குவீங்க? அந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த மாதிரி வந்து போன மாதிரி போனதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு இல்லையா? அப்போது வந்தது நல்லதா கெட்டதா? ஒரு காலகட்டம் வரைக்கும் ஐயோ வந்துட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சே லைஃபு, இப்படி ஆகிப்போச்சே, என் வாழ்க்கை வீணாக போச்சே அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க மட்டும் வரலனா நான் இந்த மாதிரி கடவுளை நம்பியிருக்க மாட்டேன். யூனிவர்ஸ்னால் என்னென்னு தெரியாது, யூனிவர்ஸோட சட்டத்திட்டம்னா என்னென்னு தெரியாது, எப்படி நான் வந்து சம்பாதிக்கிறதுன்னு தெரியாது, எப்படி நான் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு தெரியாது, எதை நோக்கி யார் வந்து கவலைப்பட்டுருக்கா எனக்குள்ளே அப்படிங்கிறதும் தெரியாது, ஆன்மானா என்னென்னு தெரியாது, ஸ்பிரிச்சுவல்னால் என்னென்னு தெரியாது. அப்போது இது அத்தனையும் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் யார், ஒரு நபர் யாருன்னா எனக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுத்த என்னோட நான் நேசித்த ஒரு காலத்தில் ஒரு எக்ஸ் நபர். அவர் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா? அவர் ஒரு டீச்சர் மாதிரி இல்லையா? கைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா அவர்? ஸோ அவருக்கு நம்ம தேங்க் பண்ணணும். எங்க கழுவி ஊற்றுறீங்க, நான் விட்டுட்டு போயிட்டா, ஏமாற்றிட்டு போயிட்டா, நான் எப்படிங்க தேங்க் பண்ணுறது? ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு
குரங்கு கிட்ட போய் ஒரு பூமாலை கிடைச்ச மாதிரி நம்ம போய் சிக்கியிருந்தோம்னா குரங்கு பூமாலையை எல்லாத்தையும் உதுத்து விட்டு வெறும் நாரை மட்டும் கையில் வச்சுருக்கோம். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு ஒரு செத்த போன மாதிரி அவங்க கூட இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்கிட்டேருந்து உங்களை விலக்கியிருக்காங்க அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு பர்சன் வந்திருக்கான் அப்படின்னா அந்த பர்சனுக்கும் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவன் வந்தால் தான் நீங்கள் உங்களுக்குள்ளே அடித்து துவம்சம் பண்ணி துரத்தி உங்களுக்குள்ளே இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸ்குள்ளே வந்திருப்பீங்க நீங்கள். அப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெளிவான ஒரு நாலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கும். அதுக்கெல்லாம் யார் காரணம்? ஐயா அல்லது அம்மா, அவங்க தான் காரணம். அப்போ அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது நல்லா ரொம்பலாம் டைம் இருக்குலாம் உட்காந்துட்டு யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க. அவ்வளோதான். பாஸ்ட்டு செத்த பணத்தை எந்திரிக்க வைக்கணும்னு நினைக்கிறது, செத்த பணத்தை எந்திரிக்க வைக்கணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயங்க. இது எந்த முட்டாளும் செய்ய மாட்டான். நீங்கள் செய்கிறீங்களா? அப்போது இனிமேல் பாஸ்ட் நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டு ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணணும், இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு 5 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் இந்த நொடி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் உங்களுக்குள்ளே கேளுங்க. அவங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது கடவுள் சொல்லிக் கொடுப்பார். உங்களுக்குள்ளே தான் இருக்க அந்த கடவுள், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து பொதுப்படையாக சொல்கிறேன், இது எனக்குள்ளே இருக்கிற ஆன்மா அது எப்படி வெளிப்படைஞ்சிச்சோ, அது என்ன கற்றுக்குச்சோ, அது என்ன தெரிஞ்சுக்கிச்சோ, என்னோடய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மேஜராக எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்து. இது மேஜரான கருத்து நான் சொல்லும்போதே நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான அந்த ஒரு ஆன்மாவை நீங்கள் பிடிக்கும் போது உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இல்லையா? சூப்பராக இருக்கும்ல, ஜொலிக்கும் இல்லையா? எங்கே போய் முட்டிட்டு அழுகுறீங்க, என் வாழ்க்கை எப்படி போச்சு, அதெல்லாம் தேவையே இல்லையா? உங்கள் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை உசரத்தில் தான் நீங்கள் நிற்க போகிறீங்க, வைர மாதிரி ஜொலிக்க போகிறீங்க. உங்களை பற்றி புரிஞ்சிக்கல, உங்களோட அருமை தெரிஞ்சிக்கலைன்னா தப்பு உங்கள் மேலேயா அவங்க மேலேயா? வைரம் நீங்கள் அவங்க கையில் நீங்கள் சிக்கலை, நீங்கள் தனியாக நிற்கிறீங்க அப்படின்னா, நான் வைரம் என்னை வந்து கூப்பிட்டுக்கல, என்கிட்ட பேசலை அப்படின்னா தப்பு அவங்கக்கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கா? அப்போ கடவுள் வந்து உன்னோட மதிப்பு தெரிஞ்ச இடத்துல தானே உன்னை தூக்கொண்டே வைப்பார். அப்போ இந்த இடத்துல கடவுள் வந்து சில விஷயங்கள் வந்து விலக்கி விட்றாரு அப்படின்னா சில விஷயங்கள் பொறுமையாக இரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது ரீடிங்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரீடிங்காக இருந்தது. எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.